கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைக்கு நமக்கு விசேஷத்த நாள். என்ன விசேஷத்த நாள்? குட் ஃப்ரைடே அண்ட் ஈஸ்டர் ரெண்டு ஆராதனை நம்ம சேர்த்து ஒன்றாக இன்றைக்கு வைக்கிறோம். பெரிய வெள்ளிக்கிழமை ஈஸ்டர் பண்டிகை, அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையிலே அறைந்த நாள். அதே சமயத்தில் மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்த நாள். இதை நாம் நினைவு கூர்மையாக ஆராதனை நாளை கூடி வந்திருக்கிறோம். அந்த உங்களோரையும் கர்த்தராகிய இயேசு நாமத்தில் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். புதிதாக நம்ம இடத்துக்கு வந்திருக்கிற சகோதரி மேகலா அவர்களுக்காகவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. அப்புறமேட்டு ரொம்ப சத்திரம் இப்பொழுது வந்திருக்கிறாங்க. கூட்டம் முடிந்த பிறகு ஒவ்வொருத்தர் அவங்களை சந்தித்து உங்களுடைய ஐக்கியத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்துங்க. சரி, கர்த்தர் நாம் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நேற்றைய தினத்திலே நமக்கு பிளாங்கி இந்த ஆலயத்திலே பெரிய வெள்ளிக்கிழமை ஆராதனை நம்ம நடத்தினோம். வந்து கலந்து கொண்டவர்களுக்காக கர்த்தரை இயேசுவுக்கு நன்றி சொல்கிறேன். கர்த்தர் நிச்சயமா உங்களோட பேசியிருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார் நான் முழுவதுமாக நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்கள். சரி, இன்றைக்கு நாம் தேவனுடைய செய்திக்குள் கடந்து செல்வோம். கடந்து செல்வதற்கு முன்பதாக நாம் எல்லாரும் பார்த்த பிரகாரம் இந்த கடந்த மாதம் முழுவதும் நாம் ஒவ்வொரு நாளும் நாம் தேவன் நமக்காக பட்ட கடந்த மாதம் முழுதும் இந்த மாதம் முழுதும் நமக்கு வந்து மூலான் வாசத்தான். இந்த சமயத்துல நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையின் பாடுகளை குறித்து நாம் தியானித்து வந்தோம். ஒவ்வொரு வாரமும் நாம் தியானித்து வந்தோம். அந்த தியானத்தில் நாம் என்னத்தை கற்றுக்கொண்டோம் என்றால், ஏன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பூமிக்கு வந்தார்? யார் இந்த இயேசு கிறிஸ்து? எதற்காக பூமிக்கு வந்தார்? எதற்காக இந்த சிலுவையின் பாடுகளை கடந்து சென்றார் என்று இந்த போன மாதம் முழுது நாம் பார்த்தோம். முதலாவதாக எதற்காக வந்தார்? யோவான் 3:16 பிரகாரம் அவர் நம்ம எல்லார் மேலே அவர் அன்பு வைத்ததுனால, அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினால அவருடைய பிள்ளைகளாய் நாம் எல்லாரும் அழிந்து போக கூடாது. ஆதியிலே ஆதாம் ஏவாளை பிசாசானவன் ஏமாற்றி அவங்களை மோசம் போக்கி அது நிமித்தமாக தேவனுடைய பண்ணி அதன் மூலமாக பாவம் செய்ய பண்ணி அவர்கள் நியாயத்திற்கு தண்டனைக்கு உட்பட்டு நரகத்துக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் வந்துட்டார்கள். அப்படி அதன் பிறகு அவருடைய வந்த வேண்டும் எல்லா சந்ததிகளும் எல்லாருமே நம்ம யாருமே பருவத்து போவதற்கு எந்த விதத்தில் தகுதியற்றவர்கள். ஆனால் தேவன் நம் ஒவ்வொரு மேல் அன்பு நிமித்தமாக நாம் யாரும் கெட்டு போகக்கூடாது, யாரும் அழுந்து போகக்கூடாது. நம்ம எல்லாருக்கும் அவருடைய சமூகத்திலே பரலோகத்துக்கு வர வேண்டும் என்ற விருப்பம் நம்ம மேல அன்பு நிமித்தமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரே முதலாவதாக அவர் பூமிக்கு அனுப்பினார் என்று நாம் பார்த்தோம். இரண்டாவதாக எதற்காக அவர் பூமிக்கு வந்தார்? To redeem us from judgment. நாம் ஒவ்வொருவரும் பாவிகளாக இருந்தபடினாலே பாவம் செய்கிற எல்லாரும் இந்த பாவத்திற்கு தண்டிக்கப்பட வேண்டும். தண்டனை என்ன சொன்னா கடைசியில் நரகத்தார் பரலோகத்துக்குள்ள எட்டி கூட பார்க்க முடியாது. அதுல இருந்து நம்ம ரட்சிக்க முடியாத அவர் வந்தார். எப்படி ரட்சிக்க முடியும்? எந்த விதத்துல ரட்சிக்க முடியும்? ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு கிடையாது. பாவம் செய்கிற ஆத்மா சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம். இதுதான் தேவனுடைய வார்த்தை. ஆகவே நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை அற்றவர்களானோம். ஆகவே இப்படிப்பட்ட பாவம் உள்ள உலகத்திலே வாழ்கிற நாம், பாவத்தினாலே பிடிக்கப்பட்டிருக்கிற நாம், நமக்கு விமோச்சனம் வேண்டும், அதுக்கு நம்ம விடுதலை வேண்டும் சொன்னா எப்படி கிடைக்க முடியும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் மூலமா. அதற்காகத்தான் அவருக்கு பூமிக்கு வந்து சிலுவையிலே தாம் அழிக்கப்பட முடியாது ஒப்பு கொடுத்தார். அவர் ஒப்பு கொடுத்தப்பட்டு ரத்தத்தை சிந்தினால இன்றைக்கு நமக்கு நம்முடைய பாவங்களிலிருந்து நமக்கு என்ன இருக்குது? விடுதலை இருக்கிறது. நான்காவதாக நாம் பார்த்தோம், destroy the works of the devil. பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார். 1 யோவான் 3:8 பிசாசினுடைய கிரியைகள். பிசாசு எப்ப கிரீசனம்? ஆதியிலிருந்து. எப்ப ஆதினாக்க ஆதாம் ஏவாள். அந்த காலத்திலிருந்து ஆதாம் ஏவாளை ஏமாற்றி தந்திர வசனத்துல சொல்லப்பட்டு பாருங்க. ஆதியாவும் 3:1 சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா இருந்துச்சான். தந்திரம் சொன்னாக்க ரொம்ப தந்திரமா எப்படியோ சைக்கோ பண்ணி மண்டையை கழுவி, ஏவாளுடைய மண்டையை கழுவி என்ன பண்ணிடுச்சு? அந்த பழத்தை வாங்கி சாப்பிடுச்சு தந்திரமாய்.
ஏமாற்றி அப்படி பாவத்துல விழப்பண்ணாலே பாருங்க, அதுல இருந்து இந்த நாள் வரைக்கும் உலகம் முழுவதும் தேவன் உலகத்தின் அன்பு கூர்ந்தார் என்ற வேதத்துல வாசிக்கிறோம் யோவான் 3:14. ஆனால் வெளிப்பட்ட 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குது? உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசானவர். ரெண்டு பக்கம், இந்த பக்கத்துல தேவனை செய்தார், உலகத்துல எல்லாரையும் நேசித்தார். என்ன நேசித்தார்? எல்லாரும் என்னுடைய பேர் என்கிட்ட வரணும்ட்டு. இந்த பக்கத்துல சாத்தான் என்ன பண்றான்? உலகத்தோட எல்லாரையும் மோசம் போக்கணும், வஞ்சிக்கணும், அவங்க எல்லாரும் கர்த்தருக்கு விரோதமா தேவனுக்கு விரோதமா பாவம் செய்து எல்லாரும் நரகத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் விரும்பினான். இந்த சூழ்நிலையில தான் நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்துவானவர் பூமிக்கு வந்தார். வந்து இந்த சிலுவையின் பாடுகளை அவர் அனுபவித்தார், அதனுடைய கடன் சென்றார். இன்றைக்கு நேற்றைய தினத்தில் நினைவுக்கு வந்த பிரகாரம் கர்த்தர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்டு தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் சரீரத்திலிருந்து சிந்தப்படும் வரைக்கும் தம்மை தாமே முழுவதுமாக ஒப்பு கொடுத்தார் என்று பார்த்தோம். பாருங்க, ஏசாயா 53ஆம் அதிகாரத்துல தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து அவன் அவன் தன் தன் வழியிலே போனோம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அப்படிதான் ஓட்டிட்டு இருக்கோம். பாருங்க, அவன் அவன் தன் தன் வழியிலே போனோம். இன்னைக்கு நம்ம எல்லாரும் நானே ராஜா, நானே மந்திரி, எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அப்படித்தான் நினைக்கிறார். வீட்டிலையும் சரி அப்படித்தான். புருஷன் மனைவி புருஷன் வார்த்தையை மனைவி கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது, மனைவி வார்த்தை புருஷன் கேட்க கிடையாது, பிள்ளைங்க கூட அது மாதிரி தான். இன்னைக்கு அப்படிப்பட்ட உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். எல்லாரும் தன் தன் வழியை நம்ம போறோம். சரி, போகிற வழி நல்ல வழியா? அது போய் வேண்டிய சேரத்துக்கு போய் சேருமா, அல்லது குறுகலான வழியா, பள்ளத்துக்கு போற வழியா, அழிவுக்கு போற வழியா, நமக்கு தெரியாம பாட்டு கண்ண மூடி தன்னால் ஓடிட்டு இருக்கு. இப்படிதான் வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. இதனாலதான் என்ன பண்ணாராம்? கர்த்தர் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து அவர் நமக்கு மேய்ப்பினாந்து நம்மை சரியான வழியில் நடத்த வேண்டும் என்று அவர் கொண்டு சென்றார். இப்ப இதை குறித்து நாம் கடந்த 4 மாதங்களாக நம்ம வந்துட்டு இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் பாடல்களை குறித்து நாம் தியானித்து வந்தோம். இன்றைக்கு நம்ம இயேசு கிறிஸ்து மறுபடியுமாக என்ன செய்தார்? உயிர் தெழுந்தார். அவர் சிலுவையில பாடலை பட்டு உயிர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அதன் பிறகு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதை குறித்து நாம் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். You have the video clips? Garden of Gethsemane. So, உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவானவர் குறித்து நாம் இன்னைக்கு பார்ப்போம். எதற்காக இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார்? எப்படி உயிர் தெழுந்தார்? அது அவருடைய நோக்கம் என்ன என்பதை குறித்து பார்ப்போம். பாருங்க, ஸ்டார்டிங் ஃப்ரம் இஸ்ரவேல் தேசத்துல இன்றைக்கு நாம் உயிர் தெழுதலை குறித்து பார்க்கும்போது சிட்டி ஆஃப் நெக்ஸ்ட் ஒன் தாவீது, எருசலேம், இதுதான் இயேசு கிறிஸ்துவானவர் அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறையின் வாசல். இது உண்மையானது, கதை கிடையாது, பண்ணல, உண்மையானது. அவரை அடக்கம் செய்த கல்லறையின் வாசல் இன்றைக்கும் அந்த வாசல் திறந்துதான் இருக்குது, மூடப்பட கிடையாது. எந்த ஊர்லயாவது யாருடைய கல்லறையாவது திறந்து வைக்கப்பட்டிருக்க இது வரைக்கும் கிடையவே கிடையாது. இது அவர் இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணின அவருடைய கல்லறையினுடைய வாசல். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். உள்ளுக்குள்ளது இதுதான் அவர் அந்த கல்லறைக்கு உள்ள அவர் மரித்த பிறகு அவர் சரீரத்தை வைத்த இடம். இந்த இடத்துல தான் அவரை வைத்தார்கள். அந்த 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 வைத்த இடத்துக்கு யாரும் கிட்ட போகக்கூடாதுன்றதுக்காக அந்த கேட்டு போட்டு வச்சிருக்கிறாங்க. அந்த கேட்டுக்கு உள்ளே தான் பார்க்கணும்னா அங்கதான் வந்துட்டு அவருடைய சரீரத்தை வைத்த பாருங்க, உள்ளுக்கு அதான் அவருடைய சரீரத்தை வைத்த இடம். இப்ப இது வைத்தவன், இது என்னத்துக்காக நான் உங்கள்கிட்ட காட்டுறேன்? இதை நான் நேராக போய் பார்த்த இடம் இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவானவரை அடக்கம் பண்ணின அந்த கல்லறை காலியாக இருக்கிறது. ஆமென். இன்றைக்கும் காலியாக இருக்கிறது. இப்ப இன்னைக்கு இஸ்ரேல் தேசத்துல எல்லாம் யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா நம்ம இப்ப போக முடியாது. போறதுன்னா போலாம், பட் ஆனா ஆபத்து போக முடியாது. ஆண்டவர் வாய்க்கப்பட்டா நீங்க எல்லாரும் விரும்புனீங்க, நம்ம எல்லாரும் இஸ்ரேல் தேசத்துக்கு போயிட்டு வரோம். யாரும் போகணும்னு ஆசையா இருக்கு? போவோம், விசுவாசமா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீங்க நடந்த பிரசங்கம் பண்ணின, நீங்க அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறை நான் போய் பார்க்கணும். நீங்க விசுவாசம் வாஞ்சோட நீங்க கேளுங்க. உங்களுக்கு விருப்பம் தான். நான் அந்த மாதிரி விசுவாசத்தை ஜெபம் பண்ண ஆண்டவர் வாய்க்கப்பட்டா போய் பார்த்துட்டு வந்துட்டேன். நீங்க விசுவாசத்தோட கேளுங்க, நம்ம எல்லாரும் போயிட்டு வருவோம். சரிங்களா? கல்லறை இன்னும் காலியாக தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட். எனி அதர் ஸ்லைட்ஸ்?
ஓகே, நெக்ஸ்ட் ஓகே, இது வந்து அந்த வாசல் கல்லறை போகிறோம். இது வந்து அந்த கெத்செமனே தோட்டம். அவர் இயேசு கிறிஸ்து போய் ஜெபம் பண்ணாருன்னு ஒரு இருக்குல்ல, அந்த கெத்செமனே தோட்டம் அவர் பிடிக்கப்படுறதுக்கு முன்பதாக அந்த கெத்செமனே தோட்டம் இன்னைக்கு இருக்குது. அந்த சுற்றி பாதுக்கு வேலி அடிச்சு பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க. இந்த மரங்கள் வந்துட்டு 2000 இந்த மரம் 2000 வருஷம் உள்ள இயேசு கிறிஸ்துவான இருந்த சமயத்தில் உள்ள மரங்கள் என்று சொல்கிறார்கள். கெத்செமனே தோட்டம் இங்கதான் கடைசியில் அவர் போய் கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபம் செய்தார் வேதத்தில் வாசிக்கிறோம். இது வந்துட்டு வைத்தேன். இது வந்துட்டு ஒரு பின்னாடி வெள்ளையாத்தது வந்து ஒரு கல். அந்த கல்லில் தான் வந்துட்டு கெத்செமனே தோட்டத்துல இருந்து போயிட்டு அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து பாறை மேல உட்கார்ந்து, பிதாவே இந்த பாத்திரம் நீங்க கூடுமாற நீங்க மட்டும் செய்யும் அப்படின்னு சொல்லி ஜெபம் வேதத்துல வாசிக்கிறோம்ல. இந்த கல்லு தான், இந்த கல்லு மேலதான் அவர் போய் அப்படி ஜெபம் பண்ணார். இந்த இடத்துல தான் வந்து தேவதூதன் வந்து அவரை பலப்படுத்தினான்னு வேதத்துல வாசிக்கிறோம். இதுதான் அந்த கல்லு. அந்த கல் இந்த இடத்துல ஒரு சர்ச்சை கட்டி வச்சிருக்காங்க. இதுதான் அந்த கல்லு. இது வந்துட்டு அந்த கெத்செமனே தோட்டத்துல இருந்து அதுக்கு பின்னால தான் வந்துட்டு பிரதான ஆசாரியனுடைய வீட்டுக்கு அவரை கொண்டு போன இடம் பாருங்களா. இந்த இது சரி, இதெல்லாம் பரவாயில்ல. இது வந்துட்டு ஒலிவமலை உச்சியில அப்படின்னா ஓகே வெயிட். இது வந்துட்டு அந்த பிரதான ஆசிரியர் இயேசு நியாயம் விசாரிச்சாங்கல்ல, அந்த பிரதான ஆசிரியர் வீட்டுக்குள்ள அந்த சுரங்க பாதையெல்லாம் வரும். ஏறக்குரிய நினைக்கிற ஒரு 30-40 அடியாவது கீழே இருக்கும். பாதாள அறைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடியில் அங்கதான் வந்துட்டு பிரதான ஆசிரியர் வீட்டுக்கு உள்ள ஒரு பாதாள அறை. அங்கதான் இயேசு தான் என்ன செஞ்சு ராத்திரி முழுது வச்சிருந்தாங்க. ராத்திரி முழுது வச்சு அவர் விசாரிச்சாங்க. அவர் இது துன்பப்படுத்துறான்னு வாசிக்கிறோம்ல. இந்த இடத்துல தான், இந்த இடத்துல பாருங்க சுற்றி வந்து கருங்குது. இதுக்கு மேலதான் வீடு இருக்கு, பிரதான ஆசிரியர் வீடு இருக்கு. அப்ப அங்க உள்ள போட்டான்னு சொன்னா வெளியே தப்பிக்கவே முடியாது. அந்த சமயத்துல இப்ப நாங்க போன சமயத்துல அக்கௌண்ட் இருக்குது. அந்த சமயத்துல எப்படிதான் இருந்திருப்பாங்க, ஏன்னா சுரங்க மாதிரி உள்ளுக்கு லைட் ஒன்று இருக்காது, ஒன்று இதான் பாருங்க சுரங்க பாதை. இந்த வழியா தான் கீழே போகணும். கீழே அந்த பிரதான ஆசிரியர் வீட்டுக்கு உள்ள இந்த வழியா தான் வந்துட்டு அந்த சுரங்க பாதை, அந்த பாதாளத்துக்குள்ள போகணும். அந்த இடத்துல தான் இயேசுவை வைத்து நியாயம் விசாரித்தார்கள். முழுதும் இங்கதான் வச்சிருந்தாங்க அப்படின்ட்டு அங்க போட்டிருக்காங்க. ஐ திங்க் நெக்ஸ்ட் அவ்வளவுதானே. இது ஏன் உங்களுக்கு காட்டுறதுக்கு நான் விரும்பின காட்டுறேன் அப்படின்னு சொன்னாக்க, நம்பர் 1, இயேசு கிறிஸ்துவனுடைய கல்லறை இன்றைக்கும் காலியாக இருக்கு. உயிர்த்தெழுதல் அப்படி என்று சொன்னாக்க, இதுவரைக்கும் சரித்திரத்துல ஆதியிலிருந்து இதுவரைக்கும் நமக்கு தெரிஞ்சு எல்லா சரித்திரத்தையும் எடுத்து பார்ப்போமே, யாராவது ஒரு ஆள் மரித்து உயிர்த்து எழுந்து வந்தாங்கன்னு சொல்லி எந்த சரித்திரத்தை நம்மளால வாசிக்க முடியுங்களா? ஒரு சத்திரமும் கிடையாது. ஒருவருமே மரித்து உயிரோடு எழுந்து வந்ததா கிடையாது. வந்தார், சிலுவையின் பாடலை நமக்காக கடந்து சென்றார், வெற்றியாய் 3ஆம் நாளே உயிரோடு எழுந்தார். ஆமென். இதுதான் நம்முடைய ஆண்டவர். அது இன்றைக்கு பாருங்க, தைரியமாக உற்சாகமாக நமக்கு ஒரு செய்தி உண்டு என்று சொன்னால், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பற்றி அவர் பூமிக்கு வந்து மரித்து உயிரோடு எழுந்தவர். இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். இதை விட பெரிய சாட்சி என்ன சாட்சிங்க வேணும்? What more testimony that you need to talk about Jesus Christ? இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு சாட்சி, ஒரு சுவிசேஷம் சொல்லணும்னாக்க, மரித்து உயிர்த்தெழுந்தவர் இயேசு கிறிஸ்து. இதுதான் சாட்சி. வேற யாரை பற்றி இப்படிப்பட்ட ஒரு சாட்சி நாம் சொல்லவே முடியாது. அங்க இன்றைக்கு நாம் சேவிக்கிற நம்முடைய தேவன் வந்துட்டு பூமிக்கு நமக்காக வந்தார். இந்த காரியங்கள் எல்லாம் செய்து முடித்துட்டு கடைசியிலே அவர் உயிரோடு எழுந்தார். எழுந்து அவர் பரலோகத்துக்கு சென்றார். பார்ப்போம். சரி, அவர் உயிரோடு எழுந்ததுனாலே என்ன காரியத்தை நமக்கு சொன்னால், என்னத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும்? முதலாவதா நாம் பார்க்கும்பொழுது, இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்துட்டு அவர் உயிரோடு எழுந்து போனா எதற்காக என்று சொன்னால், அவர் சொன்னார், நான் பூமி, அது வசனங்கள் நிறைய வசனங்கள் இருக்கு, நான் நிறைய கொடுத்துருக்கேன். எல்லாவற்றையும் இப்ப நான் வாசிக்கிறதுக்கு டைம் பத்தாது. உயிரோடு இந்த ஊழியம் செய்யும் பொழுது சீஷர் இடத்துல சொன்னார். என்ன சொன்னார்னு சொன்னாக்க, நான் இந்த மாதிரியாக ஓகே ஒரு வசனத்தை Matthew chapter 16 verse 21 அந்த வசனத்துல இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்னு சொன்னா, நான் பிடிக்கப்படுவேன், என் துன்பப்படுத்தி என்னை கொலை செய்வார்கள் என்று இந்த வசனம் சொல்றாங்க. இந்த அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய்
மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள். நல்ல பாருங்க, இயேசுவே சொல்றார், பல பாடுகள் பட வேண்டும், அதன் பிறகு கொலை செய்யப்படுவார். நான் கொலை செய்யப்படுவேன், மூன்றாம் நாள் என்ன செய்வேன்? உயிரோடு எழுந்திருப்பேன். நல்லா யோசித்து பாருங்க, ஒரு மனிதன் தன்னை பற்றிய, நான் இப்படிதான் சாவேன், இப்படிதான் என்னுடைய சாவு இருக்கும், இப்படிலாம் நான் மறிந்து நம்ம இப்படிதான் நான் கடந்து சென்று நான் மறிப்பேன், மறித்து முடிச்சுட்டு அதன் பிறகு நான் உயிரோடு வந்து, யாராவது நம்மை பற்றி தன்னை பற்றி சொல்ல முடியுங்களா? இன்றைக்கு நமக்கே வந்துட்டு நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு சொல்ல முடியாது. We cannot tell what will happen, what is going to happen tomorrow. ஆனால் இயேசுக்கு தான் என்ன செய்தார்? நிறைய வசனங்களுக்கு 5 வசனங்கள் இருக்கு பாருங்க. அவர் தம்முடைய சீஷருக்கு சொல்ல தொடங்கினார், மூன்றாம் நாளில் எழுந்திருக்க வேண்டும், நான் இப்படிப்பட்ட பாடுகளை படுவேன், பாடுகளை கடந்து சென்ற பிறகு மூன்றாம் நாளில் நான் நிச்சயமாக உயிரோடு எழுந்திருப்பேன் என்று சீஷருக்கு அவர் அந்த காலத்தில் அப்படியே சொன்னார். அந்த சீஷருக்கு வந்து அது சரியா விளைவிக்க முடியல. ஏன்னு சொன்னாக்க உண்மையிலே நம்மளா இருந்தாலும் அப்படிதான் யோசித்திருக்கோம். எப்படி ஒரு மனுஷன் செத்து போனாக்க திரும்ப நான் உயிரோடு எழுந்திருப்பேன்னு சொல்றானா? என்ன அப்பா யூ செக்அப் நீ புத்துக்க மான போலே கலசுல மத்திலா ஃபர்ஸ்ட் மான போலே புத்துக்க மாதிரி உண்மைதானே? அப்படிதான் சீஷன் நடந்துக்குவான். சரி, அவர் இயேசுக்கு சொல்றாரு, அவர் சொல்லட்டும், அவர் சொல்றாருன்னு சொன்னா நம்ம சொன்னாலாம் சீஷல் கேட்கணும், அப்படித்தான் நினைச்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சீஷல் வந்து அது 100% உண்மையிலே நம்பினாங்களான்னு தெரியல. ஏன் அப்படி சொல்றேன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட சீஷர்லாம் போய் உட்கார்ந்துட்டு ரூம்ல உட்கார்ந்து பூட்டிட்டு என்ன செஞ்சுட்டாங்க? பயந்துட்டு உட்கார்ந்துருக்காங்க. இயேசு கிறிஸ்து நம்ம கூட வந்தாரு, எல்லாம் செஞ்சாரு, இப்ப இன்னைக்கு போயிட்டாரு, இனிமே என்னவோ போதோ, நம்மள என்ன பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பயந்து போய் உட்கார்ந்துருந்தாங்க. அவர் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன்னு சொன்னது அவங்க என்ன செய்யலாம்? அந்த சமயத்துல மறந்துட்டாங்கன்னு சொல்லக்கூடாது, முழு நம்பிக்கை வரல. அப்ப பார்க்க இயேசு கிறிஸ்துவான தம்மை பற்றி அவர் சொன்னார், என்னென்ன காரியம் நான் கடந்து செல்ல போகிறேன் என்பதை குறித்து சொல்லி, குறிப்பாக முக்கியமாக சொன்னார், மூன்றாம் நாளே நான் மறுபடியும் எழுந்திருப்பேன் என்று சொன்னார். அப்ப மூன்றாம் நாளை மறுபடியும் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று சொன்னவன் அதே போல மூன்றாம் நாள் என்ன செய்தார்? உயிரோடு எழுந்தார். அவர் உயிரோடு எழுந்த சம்பவம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்ப அந்த உயிரோடு எழுந்தார் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், அது உண்மை. அதன் பிறகு 500 பேருக்கு மேல் அவர் 40 நாள் பூமியில இருந்தார். 40 நாள் பூமியில இருந்து 500 பேருக்கு மேல தன்னை காட்டிட்டு அதன் பிறகுதான் பரலோகத்துக்கு எழுந்தருளி போனார் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். இதன் மூலமாக இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன சொன்னார், நமக்கு என்ன கற்றுக் கொடுத்தார் சொன்னால், யோவான் 14ஆம் அதிகாரம் வசனம் 1, 2, 3 வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. John chapter 14 verse 1, 2 and 3. உங்கள் இதயம் கலங்காதிருப்பதாக, முதலாவதாக தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள், இரண்டாவது என்னிடத்திலும் விசுவாசமா இருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே, இதுதான் முக்கியமான பாயிண்ட், நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். பூமியில் இருக்கும்போது இயேசு சொன்னார், நான் சிலுவையின் பாடுகளை கடந்து செல்ல வேண்டும், கடந்து சென்று நான் மரிப்பேன், மூன்றாம் நாளில் என்ன செய்வேன்? உயிரோடு எழுந்திருப்பேன் என்று சொன்னார். அதே போல உயிரோடு எழுந்தார். அந்த உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும்போது சொன்னார், நான் இது உயிரோடு எழுந்த பிறகு உங்களுக்காக ஒரு இடத்தை நான் ஆயத்தம் பண்ண போறேன். ஏன்னா இது வெற்றியா நான் முடித்த பிறகு நீங்கள் எல்லாரும் பாவத்தில் நீங்க இனிமேல் நரகத்துக்கு போக அவசியம் கிடையாது. என்னை விசுவாசித்திருக்கிற எவனும் என்ன செய்ய முடியும்? என்னோடு கூட பரலோகத்தில் வாசம் பண்ணக்கூடிய அந்த ஸ்லாக்கியத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆகவே என்னை விசுவாசித்திருக்கிறவர்கள் யாரா இருந்தாலும் சரி, அவர் எல்லாருக்கும் நான் இருக்கிற இடத்துல, அதுதான் முக்கியம். ஆண்டவர் இயேசுகிட்ட எங்க இருக்கிறார்? இயேசுகிட்ட எங்க இருக்கிறார்? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 1 Peter chapter 3 verse 22. அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார்.
பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பாசத்தில் இருக்கிறார். தேவ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்பட்டிருக்கிறது. இப்பொழுது இயேசு எங்க இருக்கிறாரு? பரலோகத்தில் தேவனுடைய வலது பாசத்தில் இருக்கிறார். எப்படிப்பட்ட சாட்சியம் பார்த்தீங்களா? இன்னைக்கு அவர் பூமியில எல்லாத்தையும் முடிச்சு வெற்றியாய் முடிச்சுட்டு உயிரோடு எழுந்து இன்றைக்கு பரலோகத்துல தேவனுடைய வலது பாசத்தில் இருக்காங்க. அங்க தேவனுக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற அந்த இயேசு தானே என்ன சொல்லிட்டு போனார்? நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். இன்றைக்கு நமக்கு இருக்கிற நம்பிக்கை இதுதான். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமா நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த நம்பிக்கை என்னவென்று சொன்னால், இவர் வந்துட்டு he is a promise keeper, promise keeping God. வாக்குத்தத்தத்தை சொன்னார், சொன்ன பிரகாரம் செய்கிற தேவன், நடப்பிக்கிற தேவன். இவர் எனக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்ணினார்? முதலாவது என்ன சொன்னார்? நான் உயிரோடு எழுந்திருப்பேன் சொன்னார். அதே போல உயிரோடு எழுந்தார். தேவன் அவர் எழுதினார். அந்த உயிரோடு எழுந்த பிறகு நான் இருக்கிற இடத்துல நீங்கள் எல்லாரும் இருக்கிறீங்க, நான் வந்து உங்களை கூட்டிக்கிட்டு போவேன். Don't be afraid. விசுவாசமா இருங்க, நம்பிக்கையா இருங்க. You will be with me, together with me. நான் இருக்கிற இடத்துல நீங்க இருப்பீங்க, தைரியமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இன்றைக்கு நமக்கு பூமியில் நம்ம வாழ்கிற இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சொல்லும்போது இதுதான் நமக்கு இருக்கிற பெரிய நம்பிக்கை. பூமியில நம்ம வாழ்கிற வாழ்க்கை எவ்வளவு நாள் இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இருக்கிற நாள் வரைக்கும் இருந்து முடிந்த பிறகு நமக்கு என்று ஒரு இடம் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. I have a place prepared for me in heaven. கற்பனை செய்து பாருங்க. நீங்க யூடியூப்ல பார்க்கலாம். நான் அதை கேட்டிருக்கேன். நிறைய பேர் என்ன சொல்றோம், பரலோகத்துக்கு போயிட்டு பரலோகத்துல வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வீடு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க. இப்ப பவுல், பேதுரு, மோசே, ஆபிரகாம் எல்லாருக்கும் ஒவ்வொரு வீடு இருக்கலாம். அப்ப இவர் ஒருத்தர் பேர் விட மறந்துட்டாங்க. முன்னாடி பார்த்தேன். அவரு சில பேர் வந்துட்டு அவங்க வீட்டுல பரலோகத்துல அவங்க வீட்டுல போய் இவர் பார்த்தாராம், விசிட் பண்ணாராம். அப்ப சில பேருக்கு அந்த பெரிய வீடு, சில பேருக்கு சின்ன வீடு. சின்ன வீடுனா சின்ன வீடுனா என்ன? சின்ன வீடுனா ரெண்டாவது வைஃப் கிடையாது, சின்ன சைஸ்ல வீடு. ஏன் அப்படின்னு சொன்னாக்க, நம்ம பூமியில எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு ஊழியத்துக்கும் அந்த அளவுக்கு ஆண்டவர் பெரிய வீடா கட்டி கொடுத்துருக்காராம் நமக்கு. ஆனா முக்கியமான அந்த பாயிண்ட் என்னன்னு சொன்னாக்க, பரலோகத்துல ஒவ்வொருத்தருக்கும் இந்த வசனத்தின் பிரகாரமாகவே ஒரு வாசஸ்தலம், நமக்கு அது ஒரு வீடு இருக்கு, ஒரு அரண்மனை இருக்குது. எவ்வளவு பேசலாம். இன்னைக்கு நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கிறோம், ஆனா ஆண்டவர் நமக்கு நாங்க ஒரு வீடை கட்டிக்கிட்டு இருக்காரு, கட்டி வச்சிருக்கிறார். This is the greatest hope that all of us have. இப்படிப்பட்ட இந்த ஒரு பெரியான நம்பிக்கை தான் நம்ம எல்லாருக்கும் இருக்கு. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அவர் என்ன சொன்னார்? நான் வந்து மரித்தாலும் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று சொல்லி உயிரோடு எழுந்து இன்றைக்கு பரலோகத்துக்கு போயிருக்கிறார். அவர் சொன்ன பிரகாரம் நமக்கு என்ன சொன்னார்? நீங்களும் என்னோடு கூட இருப்பீங்கன்னு சொல்றாரு. இதுதான் முதலாவது பாயிண்ட். உயிர்த்தெழுந்த இயேசு என்று சொல்லும்போது நமக்கு வர வேண்டியது நினைப்புல வர வேண்டாம். ஆமாம், என்னுடைய ஆண்டவர் உயிர்த்தெழுந்து இன்றைக்கு போயிருக்கிறார். எனக்காக போயிருக்கிறார், எனக்காக ஒரு இடத்தை அறிவித்திருக்கிறார். நான் அவருக்கு இடத்துக்கு நான் ஒரு நாளிலே போவேன். ஆமென். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டது, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற நம்பிக்கை. முதலாவது. இரண்டாவதாக, இந்த இயேசு கிறிஸ்துவானவர் பூமிக்கு வந்து இவ்வளவு பாடுகளை பட்டார்கள். நம்ம போன வாரம் போட்டோம், இன்னைக்கு நான் போடலை. அந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அந்த படம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. எந்த அளவுக்கு அடிச்சாங்க, எந்த அளவுக்கு அவரை கஷ்டப்படுத்துறாங்க, எல்லாரும் நம்ம பார்த்தோம். அவ்வளோ கஷ்டங்களை பட்டு பாடுகளை அனுபவித்து கடைசியில் அவர் பரலோகத்துக்கு சென்றார். இன்றைக்கு அவருடைய நிலைமை எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? இந்த வாசனம் படிக்க போறோம். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம், Revelation chapter 1 verse 11 onwards. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறார் என்பதை குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். 11ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன், கவனமா கேளுங்க. இது இயேசு கிறிஸ்துவானவர் இப்பொழுது பரலோகத்துல எந்த நிலையில் இருக்கிறார் என்பதை குறித்து இந்த வசனத்துல யோவான் அந்த தரிசனத்துல பார்த்தா அவர் பார்த்து சொன்ன வார்த்தைகள், நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறேன், நீ காண்கிறது ஒரு புஸ்தகத்தில் எழுது என்று சொன்னார். அப்பொழுது என்னுடைய பேசின சத்தத்தை பார்க்க திரும்பின போது 7 பொன் கொத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகள் மத்தியிலே நிலை அங்கி தரித்து, நிலை அங்கி தரிச்சுன்னா முழு உடப்பு அந்த நம்ம அந்த படத்தெல்லாம் நான் பார்த்துறேன். முழு அங்கி போட்டிருப்பாங்க, அது மாதிரி
நிலை அங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். பொற்கச்சை நான் இன்னைக்கு நம்முடைய ராஜாவும் பார்த்து நம்முடைய தேசத்தில் நம்முடைய ராஜா பார்க்குறோம். அல்லது கத்து புன்னாரா இமிகிரேஷன் கத்து புன்னாரா போலீஸ்னா பெரிய ஒரு பட்டையை போட்டிருப்பாங்க. பார்த்துருக்கீங்க தானே? படத்தெல்லாம் பார்த்துருக்கோம் தானே? பார்த்துருக்கீங்க தானே? அதே மாதிரி இங்க போட்டிருக்காங்க இயேசு மார்பருகே பொற்கச்சை. எப்படிப்பட்ட கச்சை நமக்கு தெரியல. மார்பருகே பெரிய பொன்னினால செய்யப்பட்ட ஒரு கச்சை. I am the king அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கச்சையை போட்டிருக்கிறாராம். சிரசும் மயரும் வெண் பஞ்சை போல உறைந்த மழை போல வெண்மையா இருந்தது. அவருடைய முடி வெண்மையா இருந்துச்சா, பனியை போல வெண்மையா இருந்துச்சு. அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையை போல இருந்தது. அவருடைய கண்கள் பார்க்க யாரும் நேரம் பார்க்கணும், அக்னியை போன்று அக்னி ஜுவாலையை போல இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கல பொழுது. பாதம் வெண்கல மாதிரி இருந்துச்சாப்பா, தகத்தான வெண்கல மாதிரி இருக்குது. அவருடைய சத்தம் பெருவிடத்து இறைச்சிலே போடுது. அவர் பேசினார் டேய் அப்படின்னு பேசினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி கம்பீரமான குரல் அவருடைய குரல் சத்தம் இருந்தது. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கற்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அது எப்படி பட்டயம் சொன்னா வார்த்தைகள் அப்படிதான் நினைக்கிறேன். அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போடுறது. சூரியன் மாதிரி அவ்வளவு பிரகாசமா அவருடைய முகம் இருந்ததாம். நான் அவரை கண்ட போது சத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்போது அவர் தம்முடைய வலது கரத்தை வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நல்ல கவனமா கேளுங்க, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமா இருக்கிறேன். மரித்தேன், பாருங்க, மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை உடையவராய் இருக்கிறேன் என்று நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு இது இப்பொழுது பரலோகத்தில் அவருடைய காட்சி, அவருடைய நிலை. இப்படிப்பட்ட ஒரு நிலையில அவர் இருக்கிறார். மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் திறவுகோலை என் கையில தான் இருக்குது. மரணமா இருந்தாலும் சரி, மரணத்திற்கு பாதாளத்துடைய சாவில அந்த பாதாளம் இன்றைக்கு சாத்தானுக்காக தான் உருவாக்கப்பட்டது, நமக்காக கிடையாது. இன்றைக்கு சாத்தான் நம்ம எல்லாரையும் வஞ்சித்து அவனோடு கூட அந்த நரகத்தை போட்டு அவன் வஞ்சித்து ஏமாத்திக்கிட்டு இருக்கிறான். அதுக்குரிய சாமிய ஆண்டவர் கையில வச்சிருக்கிறாங்க. அவங்க இன்றைக்கு நம்ம கொடுத்த வாக்குத்தத்தம், the promise that God has given to all of us today. நான் பூமிக்கு வந்தேன் உங்களுக்காக, நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், நீங்கள் சாபத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும், பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நீங்கள் பூமியில வாழ்கிற வாழ்க்கையை சந்தோஷம் மகிழ்ச்சி நிறைந்ததாக வாழ வேண்டும். அதன் பிறகு பூமிக்குரிய வாழ்க்கையை முடிக்கும் பொழுது உங்களுக்காக நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண வைத்திருக்கிறேன். அந்த இடத்துக்கு நான் இருக்கிற இடத்துல நீங்க என்னோட கூட இருக்க வேண்டும் என்ற அந்த வாக்கு தத்தத்தை இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆமென். இன்றைக்கு அந்த வாக்கு தத்தம், God's promise is there for us. The hope is there for us. நமக்கு தெளிவாக தைரியமான ஒரு உற்சாகமாக நம்பிக்கையோடு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, பூமிக்குரிய வாழ்க்கையை நான் முடித்தாலும் எனக்கு என்று ஒரு வாழ்க்கை, எனக்கு ஒரு இடத்தை தேவன் எனக்காக ஆயத்தம், எனக்கு ஒரு வீடு வச்சிருக்கிறார் அப்படின்னு தைரியமா சொல்ல முடியும். அது முதலாவது. இரண்டாவது, அதே சமயத்துல பூமியில நாம் இருக்கிற நாள் வரைக்கும் எப்படி இருக்கணும்? ஏதேன் தோட்டத்து வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். ஆசீர்வாதம் உள்ள, சுகமுள்ள, குறைவில்லாத, நிறைவான, மகிழ்ச்சி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். இன்னைக்கு நம்முடைய பாவத்து நிமித்தமாக சாபங்கள் அந்த சாபத்து நிமித்தமாக தான் நமக்கு பூமியில அநேக விதமான பிரச்சனைகள் வருகிறது. இதை சாதகமா பயன்படுத்திக் கொண்டு பிசாசன் இன்னைக்கு நம்மை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான், துன்பப்பட்டு கொண்டிருக்கிறான். ஆனா இந்த பிசாசன் கிரியல் எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு பாடல கடந்ததனால் எல்லாவற்றையும் வெற்றியாய் ஜெயித்து முடித்து விட்டதுனால இன்றைக்கு நம்ம இந்த பிசாசுக்கு என்ன செய்ய வேண்டியதில்லை, பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. போடா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா அவன் கண்டிப்பா ஓடி ஆகணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வெளியே போ, don't touch me, என் குடும்பத்தை தொடாதே, என் மனைவியை தொடாதே, என் புருஷனை தொடாதே, என் பிள்ளைகளை தொடாதே, என் வீட்டுக்குள்ள நுழையாதே என்று சொல்லும் பொழுது அவன் நிச்சயமான வீட்டுக்குள்ள நுழைய முடியாது. இப்படிப்பட்ட அதிகாரம், இப்படிப்பட்ட வாக்கு தத்துவத்தை நம்முடைய தேவனாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இன்றைக்கு கொடுத்திருக்கார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை worship team come up. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பாருங்க,
தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கொடுத்து போயிருக்காரு, சொல்லி போயிருக்காரு. எப்ப சொன்னாரு? அவர் பூமிக்கு வந்து தன்னுடைய ஊழியத்தை முடித்துட்டு சிலுவையின் பாடுகளை கடந்து சென்று மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த பிறகு இதெல்லாம் என்ன நடக்கிறது? எல்லாமே நமக்கு சொன்ன பிரகாரம் நடக்குது. மனிதர்கள் வந்துட்டு யாருமே வந்துட்டு மரித்து இதுவரைக்கும் உயிரோடு எழுந்தாங்க ஒருவருமே கிடையாது. நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பல. எத்தனையோ பேர் பூமிக்கு வந்தாங்க, எத்தனையோ தெய்வங்கள் இருக்குது, என்னன்னா நிறைய இருக்குது. ஆனா ஒருவரும் கூட மரித்து உயிரோடு எழுந்தது சரித்திரமே கிடையாது. ஒருவருமே இந்த மாதிரி ஒரு வாக்குத்தத்தத்தை பண்ணினது கிடையாது, பண்ணவும் முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான். அது இப்படிப்பட்ட வாக்குத்தத்தை நம்ம கொடுத்திருக்காங்க. இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நமக்கு ஒரு தைரியம், ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, இப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். நான் தேவனுடைய பிள்ளை. I am the child of the Almighty God. Lord Jesus Christ is my Lord. He is my Savior. I will not be afraid of anything. நான் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்று சொன்னால் என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர், my God, என்னுடைய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர், அவர் என்னோடு கூட இருக்கிறார். விசுவாசமா இருக்கிறீங்களா? நம்முடைய ஆண்டவர் நல்லவர் தாங்களே. நாம் சோர்ந்து போக வேண்டிய கிடையாது, பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? ஆகிய உயிர்த்தெழுந்த இயேசுவான நம்மோடு கூட இருக்கிறதுனாலே நாம் தைரியமாக நம்முடைய வாழ்க்கையை தொடர்ந்து செய்வோம். பூமியில நாம் இருக்கிற நாள் வரைக்கும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை நடத்துவார். சரிங்களா? நாம் எல்லாரும் எழுந்திருப்போம். எழுந்திருந்து ஒரு பாடலை நாம் பாடலாம். பாடல் பாடும் பொழுது நாம் காணிக்கை இருப்போம். காணிக்கை எடுத்த பிறகு நாம் ராபோஜன பந்தியை அனுசரித்து அதோடு நாம் ஜெபத்தோடு நாள் கூட்டத்தை நாம் முடிக்கலாம்.